ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ரீசென்ட்லி இப்போ 10th வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், அதாவது சோசியல் சயின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம வந்து 10th வந்து சோசியல் சயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து படிக்கிறது மூலியமாக கன்ஃபார்மாக நீங்கள் வந்து சென்டம் வந்து எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து பாஸ் பெர்சன்டேஜ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சா கூடயும் இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். உங்களால் வந்து நல்ல மார்க்கும் வந்து எடுக்க முடியும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்டேட், முக்கியமாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். 10th 11th 12th நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற மட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனலில் நான் டேரெக்டாகவே இந்த லிங்க்கை நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இந்த கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த பிடிஎஃபில் உங்களால் டோட்டலி வந்து ஒரு 6 விதமாக கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து கன்ஃபார்மாக சென்டம் வந்து எடுக்கணும், இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலி ஒரு 14 ஒன் வேர்டை நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் 14 ஒன் வேர்டும் நம்மளுக்கு புக் பேக் கேட்பாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. 14 ஒன் வேர்டில் 2-3 வந்து இன்சிடென்ட் வந்து கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இன்சிடென்ட்டும் படிச்சாகணும். இந்த கொஸ்டின்ஸில் இருக்கிற ஒன் வேர்டு அண்ட் 2 மார்க் 5 மார்க் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். வந்து ஒன் வேர்டை சொன்ன மாதிரி நான் இந்த இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேபி ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களோட கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 14 ஒன்னோட நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ரெண்டாவது தான் வந்து 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலி 10 வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் வந்து புக்கில் வந்து படிக்க கஷ்டமாக இருக்குது, ப்ரோ எனக்கு புக்கில் படிக்கிறது எதுவுமே வந்து பிடிக்க மாட்டேங்குது, மண்டையில் ஏறைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு டேரெக்டாகவே ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற நீங்கள் வந்து படித்தாலே உங்களால் வந்து கன்ஃபார்மாக மார்க் வந்து எடுக்க முடியும். இதில் இருக்கிற ஆன்சர் நீங்கள் வந்து எழுதுனா கூடியும் கன்ஃபார்மாக மார்க் போடுவாங்க. எல்லாமே வந்து சிம்பிளாக தான் வந்து இருக்குது. அதனால் இதில் இருக்கிற ஆன்சர் கூடியும் நீங்கள் வந்து எழுதுனா கூடியும் கன்ஃபார்மாக மார்க் வந்து போடுவாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டோட்டலி ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும். இதில் முக்கியமாக 28வது கொஸ்டின் வந்து இன்சைடு, அதாவது புக்கு கம்பல்சரி கொஸ்டினாக கேட்பாங்க. அது வந்து கம்பல்சரி கொஸ்டின் நம்மளுக்கு இன்சைடாக தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக புக் இன்சைடும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி தாங்க இருக்கும், வேறு வழிகள் கிடையாது. 2 மார்க்கு எப்படியாவது நம்ம வந்து அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டோட்டலி பார்ட் 3ல் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதில் வந்து நமக்கு டோட்டலி வந்து 42வது கொஸ்டின் வந்து எப்பயும் போல் கம்பல்சரி கொஸ்டின்ஸில் வந்து கேட்டுருவாங்க. அதுவுமே நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, வேறு வழிகள் கிடையாது. அதாவது வந்து இது எல்லாமே 5 மார்க்கு, நீங்கள் அட்டன் பண்ணுறது எல்லாமே வந்து 5 மார்க்கு தான். இதில் வந்து ஃபில்லப்பு, அப்புறம் வந்து முக்கியமாக வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து வேர்ல்டு வார் 2 பார்த்து எழுதுங்க, அந்த மாதிரிலாம் வந்து பேசிக்காக வந்து கேட்பாங்க. அது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. முக்கியமாக ஹிஸ்ட்ரிலாம் விட்டுறாதீங்க. ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து விட்டிங்கன்னா உங்களால் சென்டம் வந்து எடுக்க முடியாது. ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி அதெல்லாம் படிச்சுக்கோங்க, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் குழப்பற மாதிரி வந்து இருக்கும், மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. அதனால ஹிஸ்ட்ரியில் வந்து கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து விடாதீங்க. முக்கியமாக டைம் லைனு அது எல்லாமே இயர்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு குழப்புது அப்படின்னா எப்படியாவது வந்து அதுக்கு ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அது கன்ஃபார்மாக வந்து அதுவுமே வந்து கேட்பாங்க. எல்லாமே படித்து முடித்தோடனையும் முக்கியமாக மேப் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக படித்தாகணும். ஸோ மேப்பையும் வந்து விட்டுறாதீங்க, எப்படியாவது வந்து மேப்பும் வந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் கூடியும் வந்து படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் மேப்பில் கூடியும் வந்து நல்ல மார்க் வந்து எடுத்துக்கலாம். மேப்பில் வந்து போன வருஷம் கொஸ்டின் பேப்பரில் வந்து என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ முக்கியமாக வந்து இந்த இட்டாலி, ஜெர்மனி அந்த மாதிரி தான் வந்து அது பேஸ் பண்ணி தான் அந்த மேப் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால அந்த மேப்பும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்துக்கோங்க. மேப்பும் வந்து புக்கில் வந்து பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பிடிஎஃப்பில் ரொம்ப தெளிவாக தான் வந்து இருக்குது. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து 8 மார்க்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேப்பும் அதில் கேட்பாங்க. அப்புறம் வந்து டைம் லைனும் வந்து அதில் தான் வந்து கேட்பாங்க. போன வருஷத்தில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1910 அப்புறம் வந்து 1930 வரைக்கும் கேட்டிருந்தாங்க டைம் லைனு. அது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. போன வருஷம் கேட்டதில் இந்த இயர் வந்து கேட்டிருந்தாங்க.
மேப்பும் வந்து புக்கில் வந்து பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பிடிஎஃப்பில் ரொம்ப தெளிவாக தான் வந்து இருக்குது. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து 8 மார்க்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேப்பும் அதில் கேட்பாங்க. அப்புறம் வந்து டைம் லைனும் வந்து அதில் தான் வந்து கேட்பாங்க. போன வருஷத்தில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1910 அப்புறம் வந்து 1930 வரைக்கும் கேட்டிருந்தாங்க டைம் லைனு. அது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. போன வருஷம் கேட்டதில் இந்த இயர் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால வந்து அந்த இயர் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேர்ல்டு மேப் வந்து கேட்டிருந்தாங்க. இட்டாலி, ஜெர்மனி, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அந்த பிளேசஸ்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து பழகிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போய் உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். அதனால் இப்போவே சும்மா ஒரு மேப் வாங்கி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து சென்டம் வந்து கிடைக்கும். இந்த கொஸ்டின்ஸ் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.